ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரேசி சைபர். நான் உங்களோட ஆதிக்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு நம்மளோட சேனலில் வீடியோ போட்டு. ஸோ அதுக்கு முதல்ல சார் இப்போ நம்ம ஒரு டிஐஒய் ப்ராஜெக்ட் தான் வந்து கொண்டு வரோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஐஒய் ப்ராஜெக்ட் வீடியோ போட்டு நம்மளோட சேனலில் ரொம்ப நாள் ஆயிருச்சு. வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு, அது விடுங்க. சரி, இப்போ இந்த இதில் நம்ம எதை செய்ய போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கெலடைஸ்கோப் தான் செய்ய போகிறோம். ஸோ அந்த கெலடைஸ்கோப் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் ஒரு இமேஜ் வந்து போடுறேன். இல்லைன்னா இப்போ நான் செஞ்சுருக்கிற அந்த ஒரு கெலடைஸ்கோப்பை நீங்களும் பாருங்கள். ஸோ உங்களுக்கே தெரியும். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் உள்ள நம்மளுக்கு வந்து தேவையான இந்த கண்ணாடி அதெல்லாம் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ பார்த்தா தெரியுமான்னு தெரியல, கொஞ்சம் கிளார் அடிக்கும். ஸோ இது வெறும் 3 பீஸ் கண்ணாடி வச்சு தான் செய்ய போகிறோம். இது என்ன செய்யுது, இது பார்த்தாக்க இதை நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் எடுத்துருங்க. அப்படின்னா தான் நாம் போடுற எல்லா வீடியோக்குரிய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். வெறும் சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் அமைக்கிறாமல் அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நோட்டிஃபிகேஷன் வரும். இல்லைன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் மட்டும்தான் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா 3 பீஸ் அந்த நான் எடுத்துருக்க மாதிரி ஒரு மிரர் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டிரான்ஸ்பரண்ட் கிளாஸை நான் எடுத்துருக்க மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து எடுத்துக்கோங்க. 3 விளக்கமாற்று குச்சி, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு செலோ டேப் இருந்தாலே போதும். இதை நம்ம செஞ்சிடலாம். ஸோ இப்போ இந்த விளக்கமாற்று குச்சி, அதுக்கப்புறம் அந்த டிரான்ஸ்பரண்ட் கிளாஸு எல்லாத்தையுமே வந்து ஓரமாக வச்சுட்டு இப்போ ப்ரொசீஜருக்குள்ளே போவோம். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு செலோ டேப் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் எப்படி கட் பண்ணுறேனோ அதே மாதிரி கட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ 2 கிளாஸ் பீஸை மட்டும் கரெக்டாக நான் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நடுவில் நீங்கள் விளக்கமாற்று குச்சி வச்சுக்கலாம். அப்படி வைக்கல அப்படின்னா நான் வந்து எப்படி கேப் வச்சுருக்கணும், ஸோ அதே மாதிரி நீங்களும் வச்சுக்கோங்க. ஒட்டி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து மடங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ மடக்கிறத கொஞ்சம் கஷ்டப்பட்டு மடக்கிட்டு இன்னொரு பீஸ் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதே வந்து அந்த 2 பீஸை வந்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக கேப் விட்டுட்டு அதில் நீங்கள் சொல்லட்டே போட்டணும். ஸோ அப்படி கரெக்டாக வந்து ஒட்டிக்கோங்க. ஸோ கரெக்டாக ஒட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா முக்கோணமாக வச்சு இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரையாவது கூப்பிட்டு தான் ஆகணும். ஸோ இது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கே. நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரையாவது ஒருத்தவங்கள கூப்பிட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதை ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து ஒரு செலோ டேப் வந்து கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் ஒட்டினீங்கன்னா அதுவே போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வந்து நீட்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம 3 எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா விளக்கமாற்று குச்சி. ஸோ அதை எடுத்துக்கோங்க. அதில் நான் எப்படி விட்றனோ அதே மாதிரி விட்டு அது கொஞ்சமாக போனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஃபுல்லாலாம் திணிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ இதே மாதிரி 3 சைடுக்கும் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 3 டிரான்ஸ்பரண்ட் கிளாஸை வந்து ஒட்ட போகிறோம். ஸோ அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் உள்ள டிரான்ஸ்பரண்ட் கிளாஸை எடுத்து நான் வைக்கிற மாதிரி வச்சு அதில் நான் எப்படி ஒட்டணும், ஸோ அதே மாதிரி ஒட்டிங்கன்னா உண்மையிலே வந்து வேறு லெவலில் ஒரு க்ரிப் வந்து அந்த இதுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ இப்போ 3 சைடுமே நான் எப்படி ஒட்டணும் அதே மாதிரி சின்ன சின்ன செலக்ட பீசஸ்லாம் எடுத்து நான் ஒட்டிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஓப்பனாக இருக்கிற அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து அந்த கிளாஸ் பீசஸ்லாம் வந்து உள்ளே போட்டுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு வியூ வந்து சூப்பராக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம செஞ்ச மாதிரி அந்த டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் வந்து ஒட்டினோம் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி இதையும் வந்து மேலே வந்து கவர் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், நாம் செஞ்சிட்டோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம செஞ்சிட்டோம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத போய் பார்த்துட்டு வந்துருங்க.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம சூப்பராகவே செஞ்சுட்டோம். இது பார்த்தாக்க அது எப்படி யூஸ் ஆச்சு எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காமிச்சேன். உண்மையிலே வந்து வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். உள்ளே பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த கண்ணாடி இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக போட்டிருக்கேன். ஸோ அது வந்து ரொம்ப பிரச்சனை தான். நீங்கள் கொஞ்சம் நிறைய போட்டிங்கன்னா சூப்பராக இன்னும் அழகாகவே நல்லா தெரியும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அந்த லைக் பண்ணிக்கோங்க. இது பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக்லாம் பண்ணக்கூடாது. கீழே கமெண்ட் பாக்ஸில் என்ன பிடிக்கல அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க அந்த ஒரு பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற ஒரு வீடியோக்கு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடம் வருவது ஆதிக்ஸ் ஃப்ரம் கிரேசி சைபர்.